இன்றைக்கி நம்ம வீட்டு சமையலில் கருங்குருவ அரிசி இட்லியும் வேர்க்கடலை சட்னியும் சாதம் மோர் குழம்பு உருளைக்கிழங்கு வறுவல் செய்திருக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது இந்த மோர் குழம்புக்கு நான் பச்சை பூசணிக்காய் எடுத்துருக்கிறேன். வெயில் காலத்தில் நல்ல நீர்த்தன்மை உள்ள காயாக சாப்பிடணுன்றதுனால எடுத்துருக்கிறேன். இதை கழுவி சுத்தம் பண்ணி ஒரு 1/2 லிட்டர் தண்ணி விட்டு 1 ஸ்பூன் உப்பு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு வேக வச்சிடுறேன். இப்போ இது வேகட்டும். பக்கத்து அடுப்பில் உருளைக்கிழங்கு போட்டிருக்கிறேன். அது வெந்துச்சா பார்த்து இறக்கிடுறேன். இது மதிய சமையலுக்காக பொரியலுக்கு வேக வச்சுருக்கிறேன். இப்போ இந்த மோர் குழம்புக்கு 4 பச்சை மிளகாய், 1 துண்டு இஞ்சி, 1 கைப்பிடி அளவு தேங்காய், 1 ஸ்பூன் சீரகம் போட்டு கூடவே 1 ஸ்பூன் ஊற வச்ச பச்சரிசி, 2 ஸ்பூன் ஊற வச்ச துவரம்பருப்பு இதையும் சேர்த்து அரைச்சிடலாம். கொஞ்சம் கொரகொரப்பாகவே அரைச்சி எடுத்துட்டேன். இப்போ இட்லிக்கு நான் கருங்குருவ அரிசி தான் அரைச்சிருக்கிறேன். இது கூட சிறுதானியமாக வெள்ளைச்சோளம் சேர்த்துருக்கிறேன். அது பாருங்கள், மாவு நல்லா புளிச்சு வந்திருக்கு. இதுக்கு வெள்ளை சோளம் தான் சேர்க்கணுன்னு இல்லை. உங்கள்கிட்ட தினை, சாமை, அதுக்கப்புறம் ராகி, கோதுமை, கம்பு, மக்காச்சோளம் எது இருந்தாலும் ஏதாவது ஒரு சிறுதானியம் நம்ம ஊற வைக்கிற அரிசியில் சேர்த்துக்கலாம். இல்லை நம்ம சாதாரணமாக ஊற வைக்கிற இட்லி அரிசி கூட சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் கருங்குருவை போட்டதுனால இதை சேர்த்துருக்குறேன். இது கூடவே பருப்பு, துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு போட்டு அடையாகவும் செய்யலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம வேக வச்ச பச்சை பூசணிக்காய் நல்லா வெந்து வந்துடுச்சு. இதுக்கு வாசனைக்கு கொத்தமல்லி போட்டு நாம் அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற மசாலாவை அதோட ஊற்றிடலாம். இது பாருங்கள், கொஞ்சம் கொரகொரப்பாகவே அரைச்சி எடுத்துருக்குறேன். நைஸாக இருந்தால் நல்லா இருக்காது சாம்பார், மோர் குழம்பு சாம்பார் சொல்லிட்டேன். இது வெயில் காலன்றதுனால நான் பச்சை பூசணிக்காய் எடுத்துருக்கிறேன். உடம்புக்கு ரொம்ப நல்லது. நிறைய நீர்த்தன்மை உள்ள காய்களாக சேர்த்துக்கலாம் இந்த வெயில் காலத்துக்கு. இதுக்கு பீர்க்கங்காய், புடலங்காய், சொரக்காய், சௌச்சௌ இதெல்லாம் போட்டு செஞ்சாலும் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ தாளிக்கிறதுக்காக 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு 4-5 காஞ்ச மிளகாய் போட்டு 2 கொத்து கருவேப்பிலை போட்டு இதை தாளிச்சிடுறேன். இப்போ நல்லா கலக்கி விட்டுடலாம். அடுப்பையும் ஆஃப் பண்ணி விட்டுடுறேன். இப்போ நாம் கலக்கி எடுத்து வச்சுருக்கிற மோரை விட்டுடுறோம். இதோட அடுப்பை ஆஃப் பண்ண பின்னால் தான் விடணும், இல்லைன்னா மோர் திரிஞ்சு போயிடும். இப்போ நம்ம மோர் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. கருங்குருவை இட்லி பாருங்கள், நல்லா வெந்து பெருசு பெருசாக இருக்குது. ரொம்பவே சாஃப்டாக இருக்குது. இதை நான் காலையில் வேக வச்சு எடுத்தாலும் அன்றைக்கி நைட் வரைக்குமே நல்லா இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். கொஞ்சம் கூட ஒட்டாமல் நல்லா வந்திருக்கு. இப்போ உருளைக்கிழங்குக்கு ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் விட்டு வாணலில் கடுகு போட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற வெங்காயம், அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் சோம்பு, இஞ்சி பூண்டு, அப்புறம் பொடியாக நறுக்கி வச்ச தக்காளி இதையெல்லாம் போட்டு நல்லா வதக்கி எடுத்துடலாம். இப்போ இதுக்கு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் உப்பு, 1 ஸ்பூன் மிளகாத்தூள்,
இது எல்லாமும் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிடலாம். இப்போ இந்த வெங்காயம் வேகிறதுக்காக ஒரு சின்ன டம்ளர் தண்ணி, ஒரு டீ டம்ளர் தண்ணி இருந்தால் போதும். இது நல்லா கொதித்து வந்ததும் இதோட இந்த மசாலாவோட உருளைக்கிழங்கு சேர்த்து நல்லா கிளறி எடுத்துடலாம். எல்லா பக்கமும் மசாலா சேர்கிற அளவுக்கு நல்லா கலக்கி விட்டுடலாம். இது அரிசி இட்லிக்கு வேர்க்கடலை சட்னி அரைச்சிருக்கிறேன். இதை தாளிச்சிடுறேன். இது நம்ம வீட்டிலே செஞ்ச வடகம், ரொம்ப வாசனையாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ இட்லி, வேர்க்கடலை சட்னி, சாதம், மோர் குழம்பு, உருளைக்கிழங்கு பொரியல் எல்லாமும் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் செய்து பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள். உடம்புக்கு நல்லா ஹெல்த்தியாக சாப்பிடுங்க, ஹெல்த்தியாக இருங்க. இப்போ நான் சாப்பிட போகிறேன், வாங்க சாப்பிடலாம்.